உலகத்து மக்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இல்லையே? உலகத்து மக்களைப் போலவே தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்களே, அதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு வித்தியாசம், உலகத்து மக்கள் அவர்கள் வழிபடுகின்றவைகள் வேறொன்றாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் வழிபடுகிறவர் இயேசுவாக இருக்கும். ஆனால் மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்தவித வித்தியாசம் இல்லாமல் உலகத்து மக்களைப் போலவே ஆண்டவருடைய மக்களும் வாழ்கிறார்களே, அதுக்கு காரணம் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, அதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனதை அவர்கள் புதிதாக்கவில்லை. அவங்களுடைய மனது உலகத்து மக்களுடைய மனதைப் போலவே இருக்கிறது. அதனால தான் உலகத்து மக்களைப் போலவே வாழ்கிறார்கள். இவர்களுடைய மனது புதிதாக்கப்பட்டால் இவங்களுடைய வாழ்க்கையும் மறுரூபமானதாக இருக்கும், வேறுபட்டதாக இருக்கும், வித்தியாசமானதாக இருக்கும். மனது புதிதாக வேண்டும். பழைய மனசே தான் வச்சிருக்கிறாங்க. ஏவாளுடைய மனசை சாத்தான் கெடுத்தான். அந்த கெடுக்கப்பட்ட அந்த பழைய மனசு தான் மக்களுக்குள்ளே இருக்கிறது. இதைத்தான் ரோமர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று அவர் சொல்றார். உன் மனசை புதுசாக்குன்னு சொல்றார். மற்றதையெல்லாம் புதுசாக்க தெரிந்த மக்களுக்கு மனசை புதுசாக்க தெரியல. தங்களுடையவைகளை, தங்களுடைய வஸ்திரங்களை, தங்களுடைய வாகனங்களை, தங்களுடைய வீட்டை புதிதாக்க தெரிந்த மக்களுக்கு தங்களை, அதாவது தங்களுடைய மனதை புதிதாக்க தெரியல. ஆனா மனசு புதுசானாதான் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. வாசிங்களேன், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வஸ்திரத்தை எல்லாம் ரொம்ப சூப்பராக வெண்மையாக்கி இருக்கிறீங்க. சொல்லுங்க. வஸ்திரத்தை எல்லாம் சூப்பராக வெண்மையாக்கி இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசை மட்டும் அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் வஸ்திரத்தை எப்படி வெண்மையாக்கினீங்களோ அதே மாதிரி உங்கள் மனசையுமே புதுசாக்குங்க. சொல்லுங்க, புதுசாக்குங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா தான் கை தட்டுவோமே வாலிபர்கள், சகோதரர்கள். ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ரினியூவிங் ஆஃப் மைண்டு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனசை புதுப்பித்தல். இந்த வேஷம் தெரியாமல் இருக்க அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உலகத்திற்கு இணங்க வேண்டாம். உலகத்திற்கு
இணங்க வேண்டாம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உலகத்திற்கு நீ இணங்கி போகாத, சாத்தானுக்கு இணங்கி போகாத, ஓ ஸ்தானத்தில் நில்லு, ஓ விசுவாசத்தில் நில்லு, ஓ வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் நில்லு, ஓ பரிசுத்த வாழ்க்கையில் நில்லு, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நில்லு, உலகத்திற்கு இணங்க வேண்டாம் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆமென். நாம் மனதை புதுப்பிக்க வேண்டும், நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் மனதை புதிதாக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நான் சொல்றதை கவனமாக கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார். நம்ம மனசை புதுசாக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு பகுத்தறியும் அறிவு உண்டாகிறது. என்ன உண்டாகிறது சொல்லுங்க? பகுத்து அறியும் அறிவு உண்டாகிறது. அதாவது உலகத்தில் பகுத்தறிவுனா என்னன்னு வேற ஒன்றை சொல்லி வச்சிருக்கிறாங்க. மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதான் பகுத்தறிவு அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே பகுத்தறிவு அப்படின்னா எது அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நன்மை எது, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுடைய சித்தம் எது என்று சொல்லி வகையறுக்கக்கூடிய, பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சிந்தை தான், அந்த மனசு தான் பகுத்தறிகிற அறிவை பெற்ற மனசு. பிசாசு மக்களுடைய மைண்டை கெடுத்ததுனால இன்னைக்கு தேவன் அவர்களுக்கு நன்மையா வச்சிருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தீமை மாதிரி தெரிகிறது. ஆனா தீமையானதெல்லாம் நன்மையா தெரியுது. சினிமா நன்மையா தெரியுது, மற்ற காரியங்கள் நன்மையா தெரியுது. ஆனா ஆண்டவருக்குரிய காரியங்கள் தீமையா தெரியுது. நான் ஒன்று கேட்கிறேன். ஆண்டவர் நம்மளை கீழ்ப்படிய சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றாரு? கீழ்ப்படிய சொல்றாரு. அது நமக்கு நன்மை தரக்கூடியதா அல்லது நமக்கு தீமை தரக்கூடியதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்றாரு. போதகர் மூலமா கீழ்ப்படிதலை சொல்றாரு. இது நன்மைக்கு தானா அல்லது தீமைக்கா? சொல்லுங்க. நன்மைக்கா தீமைக்கா? எத்தனை பேர் நன்மைக்குன்னு சொல்லுங்க. நல்ல கை உயர்த்தி காமிங்க, நல்ல கை உயர்த்தி காமிங்க. நன்மைக்கா தீமைக்கா? தம்பி, நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்குன்னா நல்லா உயர்த்தி காமிங்க. பிற எதுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க? இப்படி கேட்கறதுக்கு தான் உங்களை கை உயர்த்தி சொன்னேன். எங்க கோளாறு? சிந்தனையில் கோளாறு. ஏவாளுடைய மனசை ஏற்கனவே கெடுத்துட்டான் பிசாசு. கெடுக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவளுக்கு தீமை மாதிரி தெரிஞ்சது. ஆனால் சாத்தான் சொன்ன வார்த்தை நன்மை மாதிரி தெரிஞ்சு. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் சொன்னது தான் நன்மைக்கு, சாத்தான் சொன்னது சாகிறதுக்கு. இன்னைக்கு கண்ணீருக்கும் கவலைக்கும் வேதனைக்கும் துக்கத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் காரணம் அந்த சாத்தான் சொன்னது. ஆனால் சாத்தான் சொன்னது நன்மை மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் சொன்னது தீமை மாதிரி தெரிஞ்சிச்சு. சாத்தான் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு சாபத்தையும் பாவத்தையும் செய்து மனுக்குலத்திற்கு வேதனையை உண்டாக்கி விட்டாள் ஏவாள். அதெல்லாம் மனசுல வச்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுடைய மனதை புதுசாக்குங்க. உங்களுடைய மனசு புதுசாக்கலனா தேவனுடையது உங்களுக்கு நன்மையானதா தெரியாது. தேவன் நன்மைக்காகத்தான் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆராதனை எதுக்காக வச்சிருக்கிறாரு? நம்முடைய நன்மைக்காக வச்சிருக்கிறாரா அல்லது தீமைக்காக வச்சிருக்கிறாரா? சொல்லுங்களேன். நன்மைக்காக வச்சிருக்கிறாரு. பாஸ்டரை எதுக்காக வச்சிருக்கிறாரு? சபையை எதுக்காக வச்சிருக்கிறாரு? ஊழியத்தை எதுக்காக வச்சிருக்கிறாரு? ஜனங்களுடைய நன்மைக்காக. ஆனா மக்களுக்கு இன்னைக்கு அது வேற மாதிரி தெரியுது. ஊழியமெல்லாம் பாஸ்டர் அவருக்காக செய்கிறாரு,
அவருடைய பிழைப்புக்காக செய்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் ஊழியத்தை குறித்து நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஊழியம் அவருடையது, ஊழியம் அவர் செய்கிறது, அவருக்குரியது. ஊழியத்துக்காக ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னாலும் அது பாஸ்டருடையது, அவரில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய மனசில் ஒரு புதுப்பித்தல் இல்லாததுனால தேவனுடைய நன்மையெல்லாம் அவங்களுக்கு நன்மையாக தரல. ஆனால் தீமையான காரியங்கள், பிரயோஜனமான காரியங்கள், உதவாத காரியங்களெல்லாம் பெருசாக நன்மையானது மாதிரி தெரியும். கோளாறு எங்க? கோளாறு எங்க? சிந்தனையில். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, முதல்ல உன் மனசை என்ன செய்ய? புதுசாக்குங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் மனசை புதுசாக்குங்க, உங்கள் மனசை புதுசாக்குங்க. எந்த அளவிற்கு மனசை புதுசாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய நன்மை உங்களுக்கு அடையாளம் தெரியும். அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரிச்சு கொள்வீங்க. அந்த நன்மையை எதிர்த்து நிற்க மாட்டீங்க, அந்த நன்மைக்கு விரோதமாக போராட மாட்டீங்க. அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பிரயாசப்படுவீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் தம்பி? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் இந்த பூமியில்? அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலி வீட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, அவர் நன்மை செய்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவரை சுற்றி திரிந்தார். அந்த இயேசு தான் இன்னைக்கு அவருடைய நன்மைகளை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் சபையில் பேயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள், நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள், ஊழியக்காரன் ஜெபிக்கும் பொழுது விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். இது தேவனுடைய நன்மை. ஆனால் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கோராகின் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? கோராகின் கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? கோராகின் கூட்டத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்களேன். கோராகின் கூட்டம், கோராகின் கூட்டம் கண்டிப்பாக நாங்கள் இல்லைங்களா? உயிரோடு பாதாளத்துக்குள்ளே இறங்கினாங்க. தம்பி, உயிரோட பாதாளத்துக்குள்ளே இறங்கினது யாரு? அதுக்கு முன்னாடி உலக தோற்றத்துக்கு பின்பு அப்படி ஒன்று நடந்ததில்லை, இவங்களுக்கு பின்னாடி அப்படி ஒன்று நடந்ததில்லை. அப்படி ஒரு சம்பவம், ஒரு புதிய காரியம் கோராகின் கூட்டத்தாருக்கு நடந்தது. காரணம் என்னென்னா, அவங்க அந்த பழைய சிந்தனையை தான் வச்சுருந்தாங்க. அவங்க மோசையை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் கண்களை பிடுங்க பார்க்குறேன்னாங்க. எப்படி கேட்டாங்க? மோசே செங்கடலை பிளந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தார். எகிப்து தேசத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, வேதனைப்படுத்தப்பட்டாங்க, அவங்களுடைய ஜீவனே அவங்களுக்கு கசப்பாயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களை இவர் தேவனுடைய அற்புதங்களை செய்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் வனாந்தரத்தில் என்ன கேட்டாங்க? மோசே எங்கள் கண்களை பிடுங்கிறதுக்காக கொண்டு வந்தார். அதுதான் புத்தியில் புதுப்பித்தல் இல்லை. இன்றைக்கி அப்படித்தான் ஊழியக்காரனை தப்பாக தானே பார்க்குறாங்க, ஊழியத்தை தப்பாக தானே பார்க்குறாங்க. உலகத்தை பார்த்தீங்கன்னா அற்புதமாக பார்க்குறாங்க, ஆர்வமாக பார்க்குறாங்க. ஆனால் பாஸ்டரை பார்த்தா சில பேர் அப்படித்தான் பார்க்குறாங்க. தேவனுடைய நன்மை என்னன்னு பகுத்தறிய தெரில. பகுத்தறிவதற்கு உங்கள் மனசை புதுப்பித்து கொள்ளுங்கள். புதுப்பிப்பீங்களா? எத்தனை பேர் புதுப்பிப்பீங்க உங்கள் மனசை? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தரை தேடுறீங்க, இன்னும் தேவனுடைய நன்மை தெரில. உங்கள் மைண்டை நீங்கள் புதுப்பிச்சு பாருங்க, உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் தேவனுடைய நன்மையை சுதந்திரிச்சுக்கிருவீங்க. உங்களுக்கு தேவனுடைய நன்மை தூரத்தில் இருக்காது. எங்க பரலோகமே நமக்கு நன்மை செய்ய காத்திருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியில் வேற எங்கேருந்து நமக்கு நன்மை வராது, வேற எங்கேருந்து நன்மை வராது. தீமை தான் வரும். மனுஷனிடத்துல இருந்தாவது பிசாசினிடத்துல இருந்தாவது தீமை தான் வரும். ஆனால்
பரலோகத்தில் இருந்து தான் நமக்கு நன்மை வரும். யாக்கோபு 1:17 நினைக்கிறேன். நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ பரலோகத்திலிருந்து தான் நமக்கு நன்மை வரணும். அந்த பரலோகம்தான் இந்த பூமியில் அவருடைய நன்மையை வச்சிருக்குது. அல்லேலூயா. பரலோகம் தான் நமக்கு நன்மை செய்யணும். ஆனால் அந்த தேவனுடைய நன்மையை அறியாததுனால தான் இன்னைக்கு பரலோகத்தை நம்ம பேசுறதில்ல, பரலோகத்தை சிந்திக்கிறதில்ல, பரலோக தேவனை நோக்கி பார்க்கறதில்ல, பரலோக தேவனை தேடுறதில்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அதெல்லாம் மனசில் சிந்திக்கிறது கிடையாது. ஆண்டவரை விட, ஆலயத்தை விட, ஜெபத்தை விட மற்றவைகள் தான் மக்களுக்கு ஆர்வம் உள்ளவைகளாய் தெரிகிறது. அதான் மனசில் நம்ம புதுப்பித்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிரியம். என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். தேவனுடைய பிரியம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய பிரியம் என்னதுன்னு உங்களுக்கு சொல்லுங்க. தேவனுடைய பிரியம், பிரியம் இல்லாததை கூட என் பிரியமே அப்படின்னு சொல்ற ஆளுகள் தான் உண்டு. தேவனுடைய பிரியம் எது? நீங்க வாசிச்சு பாருங்களேன். என்னாகமம் புஸ்தகம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பீலையாம் கண்டபோது, போதும் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவருக்கு ரொம்ப பிரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு தான் அவருக்கு ரொம்ப பிரியம். உங்க வேலையை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு ரொம்ப பிரியம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு ரொம்ப பிரியம். நீங்க சாபத்துக்குள்ள போயிடக்கூடாது, நீங்க இழப்புகளை சந்திச்சிடக்கூடாது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் என்பது தான் தேவனுக்கு பிரியம். ஆனா அது பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு தெரியல. பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு தெரியாதது போல இன்னைக்கு நிறைய மக்களுக்கும் தெரியல. ஆண்டவரை தப்பா புரிந்து கொள்றாங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் என்கிற ராஜாவின் இடத்துல கனத்தையும் பணத்தையும் வாங்கிட்டு இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்காக மலை மேலே ஏறி நிற்கிறான். இவன் சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான். ஆனால் ஆண்டவர் சபிக்க விடலை. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற அந்த சாப நாவுகளை கர்த்தர் தடுக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு விரோதமா சபிக்கப்படுகிற அந்த நாவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி அப்படித்தான் சபிக்கிறதுக்கு அவன் நாவை திறக்கும் பொழுதெல்லாம் ஆசீர்வாதமா வருகிறது. உடனே பாலாக் ராஜா உன்னை சபிக்க சொன்னா நீ ஆசீர்வதிக்கிறிய அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எனக்கு அதைத்தான் சொல்றாரு, என்னால் அவங்கள சபிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவிற்கு தேவன் ஜனங்கள் மேல பிரியமா இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறதுல பிரியமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம மற்றவங்கள சபிக்கலாமா? மற்றவங்கள வாய் கூசாமல் சபிக்கிறது உண்டு, பிள்ளைகளை சபிக்கிறது உண்டு. பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் மோசமான வார்த்தைகளினால சபிப்பாங்க. பேய நாய அப்படியெல்லாம் சொல்லி சபிப்பாங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம யாரையும் சபிக்கக்கூடாது. தேவன் ஆசீர்வதிக்கிறதுல தான் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் யாரை பார்த்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பாராக அப்படி சொல்லி பழகுங்க. சண்டையில் கூட நீ நாசமாக போவன்னு யாரை பார்த்து சொல்லாதீங்க, அது தேவனுக்கு எதிரானது. நம்ம நாவிலிருந்து சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது, யாரையும் நம்ம சபிக்க கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர்கள். அதனால மற்றவங்களை நம்ம ஆசீர்வதிக்கத்தான் செய்யணும். நம்முடைய நாவல கர்த்தர் ஆசீர்வாதத்தின் அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பொறாமைனாலேயோ கோபத்திலேயோ வேற எந்த விதத்திலையும் யாரையும் சபிக்காதீங்க, அது தேவனுக்கு பிரியமில்லாதது.
தேவனுக்கு பிரியமானது ஆசீர்வதிங்க. என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க முதலாளியை கூட ஆசீர்வதிங்க. ஒழுங்கா சம்பளம் தரலைன்னா கூட ஆசீர்வதிங்க. ஒழுங்கா வேலை கொடுக்கலனாலும் இவன் ஆஃபீஸுக்கு போய் வந்தான் பாரு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீர்கள். பிரதர், நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை விதைங்களேன், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீங்க. ஆனா நீங்க சாபத்தை விதைங்களேன், சாபத்தை அறுவடை செய்வீங்க. நம்ம யாரையும் சபிக்க கூடாது, நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். பிழையா மாதிரி நாம் அந்த வரத்தை பெற்றிருந்தோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை அறியாம சபிக்க கூடாத சாபத்தை நம்ம வாயிலிருந்து சொல்லி ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் நம்ம மேலே எவ்வளவு பிரியப்படுறாரு பாருங்களேன். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுல எவ்வளவு பிரியப்படுகிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் கூட நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். மனுஷர்களுக்கு இன்னைக்கு எந்த உதடுகள் ரொம்ப பிடிக்குது? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். உண்மை பேச பிடிக்குதா, பொய் பேச பிடிக்குதா? சொல்லுங்களேன். பாஸ்டர், நாங்கள் ரொம்ப நாள் இதை தான் பேசிக்கிட்டு வரோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படிங்கிறது தெரியாம தான் இன்னைக்கு பொய்ய பேசிட்டு கிடக்கீங்க. உண்மைதான் கர்த்தருக்கு பிரியம். அதை அறியாததுனால தான், அந்த தேவனுடைய பிரியத்தை அறியாததுனால தான் இன்னைக்கு உண்மையை உங்க வாயிலிருந்து பேச மறுக்கிறீங்க. தொழிலில், வியாபாரத்தில், எந்த காரியத்தினாலும் படக்குன்னு பொய் சொல்லிடுவாங்க. பொய் சொல்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. பாஸ்டர் இடத்திலே பொய் சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. வேதாகமத்தில் பாஸ்டர் இடத்துல பொய் சொல்லி வம்புல மாட்டிக்கொண்டவர்கள் யாரு? சொல்லுங்களேன். அனனியா, சபீராள். அது பாஸ்டர் இடத்துல பொய் சொல்லலை, பரிசுத்தாவியான இடத்துல பொய் சொன்னாங்க. அது தேவனுக்கு அருவருப்பானது, அது தேவன் விரும்பாதது, அது ஒரு அசுத்தம். அது அசுத்தம் தானே. ஆனால் எத்தனை பொய் வண்டிகள் பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். எத்தனை பொய் வண்டிகள் சபைகளில். ஆமாம், பின்னாடி சொல்லுங்களேன். எத்தனை பொய் வண்டிகள் ஆபீஸில் பொய், லோனுக்காரன்ட்டு போய், அது ரொம்ப முக்கியமான பொய். அது லோனுக்காரன்ட்டு பையெல்லாம் பொய், கையெல்லாம் பொய், மெய்க்கு இடமே இல்லை. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு இடமே இல்லை. உங்களை பார்த்து கூப்பிடணும், என் பிரியமே நீ ரூபவதி. அழகை பார்த்துல, அறிவை பார்த்தல, உங்க வாயில இருக்கிற உண்மையை பார்த்து சூலேமேத்தியால ஆத்மநேசர் கூப்பிட்டது மாதிரி, என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்துவான்னு உங்களை அழைக்கணும் தேவன். உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை உயர்த்தணும், உங்களை கனப்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு அப்படி ஆசீர்வதிப்பதற்கு இடமில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் மனதில் புதுப்பித்தல் இல்லை, பகுத்தறிவு இல்லை. அதனால தான் பொய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களா, உண்மையை பேசுங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, உண்மையை பேசுங்க. கழுத்துக்கு கத்தி வந்தாலும் உண்மையை பேசுங்க. தீமை நமக்கு வர வேண்டியது இருந்தாலும் உண்மையை பேசுங்க. உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் காப்பதற்கு வல்லவராக இருக்கிறாரு. உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் காப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்படியே உண்மையாக இருந்து பழகிட்டீங்கன்னா அப்படியே பழக்கமாயிரும். கணவனிடத்துல கூட போய் பேசாதீங்க, மனைவினிடத்துல கூட போய் பேசாதீங்க, பிள்ளைகளிடத்துல கூட போய் பேசாதீங்க. அது அருவருப்பு, வாந்தி எடுத்த மாதிரி. பஸ்ஸில் சில நேரங்களில் நான் ஏமாந்துருக்கிறேன். பஸ்ஸில் ஏறி பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்கும், ஒரே ஒரு சீட்டு மட்டும் காலியாக இருக்கும்.
ஓ கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரோ அப்படின்னு போய் பக்கத்தில் போய் நின்று பார்த்தா அதுக்கு பிறகுதான் ரகசியம் தெரியும். அங்கே வாந்தி எடுத்து போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு நினைக்கையிலாம் அங்கே அருவருப்பான காரியங்கள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மை உதடுகளோ தேவனுக்கு பிரியம். உண்மை பேசி பழகுங்கள். இன்னொரு காரியத்தை வாசிங்க, எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு கொடூரமானவன், ஒரு ரவுடி, ஒரு அடங்காதவன் செத்து போயிட்டோம்னா நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? எப்பா தரையில் நின்னானா ஆண்டவர் போட்டுட்டாரு, ஆண்டவரை அடிச்சிட்டாரு. இது ஆண்டவர் செய்யறதல்லங்க, நீங்க சொல்றது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரையும் ஆண்டவர் போடுறவர் அல்ல, அவர் கொள்ளுகிறதுக்காக மனுஷனை படைக்கல. துன்மார்க்கன் தன் பாவத்தை விட்டு தன் வழியை விட்டு திரும்புகிறது தான் அவருக்கு பிரியம். துன்மார்க்கன் இந்த உலகத்தை விட்டு போகிறது அவருக்கு பிரியம் கிடையாது. அவனுடைய துன்மார்க்கம் அவனை மரணத்துக்குள்ள கொண்டு போகிறது. பிசாசு அவனை மரணத்துக்குள்ள கொண்டு போகிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு அவனுக்கும் மனம் திரும்புதலை தெரிவிச்சு எப்படி ஆகிலும் அவன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும், எப்படி ஆகிலும் அவன் பரலோகத்துக்கு வர வேண்டும், நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் பிரயாசப்படுறாரு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய காப்பாற்ற நினைக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்ற நினைக்கிறார். ஆனா அவரை இந்த உலகம் தவறாய் புரிந்து கொள்ளுகிறது, தவறாய் தீர்ப்பிடுகிறது. நம்முடைய தேவன் துன்மார்க்கனை சாகடிக்கிறவர் அல்ல, துன்மார்க்கனை துன்மார்க்கத்திலிருந்து விடுவித்து அவனை சாட்சியாக நிறுத்துகிற தேவன், அவனை தன்னுடைய கருவியாக பயன்படுத்துகிற தேவன். நம்முடைய தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போக நினைக்கிறவர், பாதாளத்திலிருந்து மரணத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவன். அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருந்தா சபைக்குள்ளே எத்தனை துன்மார்க்கன் ஆண்டவர் போட்டுற மாட்டாரா? ஆண்டவர் போட மாட்டார். இது போடும் காலம் அல்ல, பழைய ஏற்பாட்டில் தான் போடும் காலம். பழைய ஏற்பாடு சிட்சிக்கும் காலம், இந்த புதிய ஏற்பாடு ரட்சிக்கும் காலம். பழைய ஏற்பாட்டில் வெளியேற்றுகிற காலம், புதிய ஏற்பாட்டுக்குள்ள சேர்த்து கொள்கிற காலம், ரட்சிக்கும் காலம். இது ரட்சிக்கப்படுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் துன்மார்க்கம் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து மனம் திரும்புங்க. நீங்கள் சாகிறத தேவன் விரும்பலை, நீங்கள் வாழ்கிறதான் தேவன் விரும்புகிறாரு. அதனால உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த துன்மார்க்கத்தின் பாதையிலேயே ஓடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், துன்மார்க்க பாதையிலே ஓடாதீங்க. வாலிப தம்பிகள் சொல்லுங்க, இளையகுமாரன் சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், இளையகுமாரன் பாவத்தை விட்டு துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு எந்திரிச்சு வந்தா பன்றிகளுக்கு முன்னாடி நிற்கிறவன் பன்றியை விட்டுட்டு தேவனுக்கு முன்னாடி வந்து நிற்க ஆரம்பிச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரே, அவன் மேல பிரியப்பட்டாரே. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் அந்த துன்மார்க்கத்தை விட்டு அந்த பன்றிகளுக்கு முன்னாடி நிற்கிற, அந்த பன்றிகளோடு வாழ்கிற, அந்த உலகத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு எழுந்து வாருங்க. உங்களை தேவன் நேசிக்கிறாரு. நீங்க தூரத்தில் இருந்து வரும் பொழுது கர்த்தர் இறங்கி ஓடி வர்றாரு, அணைச்சு முத்த செய்யறாரு. உங்களிடத்தில் அந்த பாவத்தை பத்தி பேச மாட்டாரு, துன்மார்க்க வாழ்க்கையை பத்தி இனி பேச மாட்டாரு. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்துக்கான வழிகளை திறப்பாரு, நீங்க உயர்வுக்கான வழிகளை திறப்பாரு, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கூடவே வச்சுக்கிருவாரு. நம்முடைய ஆண்டவரே நல்லவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே. எங்க இயேசு நல்லவரே. ஹல்லேலூயா. துன்மார்க்கனே அவர்
ரட்சிக்கப்பட விரும்புகிற தேவன். துன்மார்க்கனுடைய சாவை ஏசப்பா விரும்பலை. அதனால தான் இன்னைக்கும் பாவம் செய்கிறவனை கூட உலகத்தில் தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். ஆனால் நம்ம மற்றவங்களை தீர்ப்பிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் துன்மார்க்கம் இருந்துச்சுன்னா மனம் திரும்பிடணும். இல்லைன்னா நமக்கு தேவனுக்கு பிரியம் எதுன்னு தெரிலன்னு அர்த்தம். தேவன் நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கடைசியாக தேவனுடைய சித்தம் எது அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன செய்யலை, தெரில. உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். தேவனுடைய சித்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் பார்த்து தேவனுடைய சித்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகள் சொல்லுங்களேன். தேவனுடைய சித்தம் இது தேவனுக்கு சித்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்பா தேவனுடைய சித்தம் உனக்கு தெரியுமா? தேவனுக்கு சித்தம் ஒன்று சொல்ல. தெரில. எத்தனை கிளாஸ் படிக்க? நீ சொல்லு. தேவனுடைய சித்தம் நீ சொல்ல. வெண்ணிலா, தேவனுக்கு சித்தம். தேவனுக்கு சித்தம் தெரில. நீங்க சொல்லுங்களேன். தேவனுக்கு சித்தம். வாலிபர்கள் சொல்லுங்களேன். தேவனுக்கு சித்தம். பிரதர், நீங்க சுத்தமாக வாழ்றதான் தேவனுக்கு சித்தமானது. தேவனுடைய சித்தம் என்ன? பரிசுத்தமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சித்தத்தை அறியக்கூடிய மனதில்லை, பகுத்தறிவில்லை. அதனால தான் இன்றைக்கும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை அந்நியராக பார்க்கல, அவரை போலவே பார்க்குறாரு. அதனால தான் பேதுருவில் சொல்லும் பொழுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படி சொல்கிறார். கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அதெல்லாம் தேவனுடைய சித்தம். அது மாதிரி வாழ்க்கையிலையும் தேவனுடைய சித்தத்தை அறியணும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் தங்க மனசில் ஒன்றை நினச்சிக்கிட்டு உடனே தேவனுடைய சித்தம் என்றுவாங்க. 10 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 10 நாள் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு காரியம் வரும். நான் 10 நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ண விட்டு இந்த காரியம் வந்துச்சு, இது தேவ சித்தம். நான் ஒன்று கேட்குறேன் உங்களிடத்துல. இயேசு கிறிஸ்து, தம்பி, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் சொல்லுங்களேன்? 40 நாள் உபவாசம் இருந்தார் வனாந்தரத்தில். அவருக்கு 40 நாள் உபவாசம் இருந்து முடிஞ்சோடனே பசி உண்டாயிற்று. அந்த சமயத்தில் முதல்ல வந்தது யார் சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் 10 நாள் ஜெபம் பண்ணுறீங்க, முடிச்சிட்டீங்க. அப்போ ஒன்று வருது. அப்போ என்னது வரும்? தேவனா வருவார். நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க ஜெபம் பண்ண உடனே வந்துருச்சு, ஓ தேவ சுத்தம், இந்த மாப்பிள்ளை ஓகே, இந்த பொண்ணு ஓகே. ஆனால் அதில் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும், கலராக இருக்கும், கவர்மெண்ட் வேலையாக இருக்கும், நகை நிறையா போட்டதாக இருக்கும். உடனே ஓகே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. 10 நாளைக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. அது உங்களுடைய சித்தம். தேவனுடைய சித்தம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தேவனுடைய சித்தம், தேவன் வசனத்தின் மூலமாக உங்களிடத்துல பேசி அதை உறுதிப்படுத்துவார். ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வசனத்தின் மூலமாக தேவன் பேசுவார். அல்லது அந்த அந்த தேவ சித்தத்தின் பாதையில் நடத்துவார். அதாவது பெரும்பான்மையான காரியங்கள் தேவ சித்தம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்காது, மனுஷனுடைய பொருத்தத்துக்கு ஒத்து இருக்காது, ஏற்க மாறாக இருக்கும். படிப்பு ஒன்று போல இருக்காது, கலர் ஒன்று போல இருக்காது, ஆனால் இருதயம் ஒன்று போல இருக்கும். தேவ சித்தத்தை அறியக்கூடிய மனது
நமக்கு வேணும்னா நம்ம மனசு புதிய மனசாக இருக்கணும். நம்ம மனசு பழைய மனசு கெட்டுப்போன மனசாக இருந்துச்சுன்னா நம்ம தேவ சித்தத்தை அறிய மாட்டோம். சாத்தானுடைய சித்தத்தையோ அல்லது வேறு நம்ம சித்தத்தையோ அதை தேவ சித்தம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். தேவ சித்தத்தை அறியாமல் தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் போயிடும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? அல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். நம்முடைய மனசை என்ன செய்யணும்? புதுசாக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நிறைய வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அந்த மனசை புதிதாக்குகிற அந்த தன்மை இல்லாததுனால, பகுத்தறிகிற தன்மை இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். தேவ சித்தத்தை விட்டு விடுகிறாங்க. சுய சித்தம் அல்லது மனுஷ சித்தத்தை செய்ய ஆரம்பித்து கஷ்டப்படுறாங்க. டிவியில் நான் சொல்ல கவனமாக கேளுங்க வாலிபர்கள். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. ஒரு பெண் ஒரு வயதானவங்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி திருமணம் அல்லது அரேஞ்ச் மேரேஜ் அல்லது காதல் திருமணம், இதுக்கு ரெண்டும் என்ன வித்தியாசம், இதில் என்ன வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க மனதை புதிதாக்கி கொண்ட ஒரு தாயார். அவங்க சொன்னதை நானே யோசித்து பார்த்தேன். அது உண்மை, அது உண்மை. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம திருமணம் செய்தோம்னா, திருமணத்திற்கு பின்பு மனைவியோ அல்லது கணவனோ அழகு குறைஞ்சிட்டாலோ அல்லது பலவீனப்பட்டு போயிட்டாலோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனசு இருக்கும். ஆனால் இந்த காதல் திருமணமோ அல்லது பெற்றோர் பார்த்து நடத்தி வைக்கிற திருமணமோ அவங்க தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அழகு, பணம், வேலை இதை முக்கியப்படுத்தி செய்கிறதுனால திருமணம் செய்யும் பொழுது நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா தான் ஓடும். ஆனால் கொஞ்சம் அழகு யாருக்காவது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அழகுள்ளதை தேடி போயிடுவாங்க. ரெண்டாவது பலவீனப்பட்டு போயிட்டாங்கன்னா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை உதறி தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வேண்டா வெறுப்போடு வாழ்வதற்கு வாழ்க்கை ஆயிரும். தேவ சித்தத்தின்படி வாழ்க்கை வாழ்ந்தால் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மை தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவேங்க? அதுதான் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்க்கையை அமைக்கணும். நம்ம பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும். அதுக்கு தேவ சித்தத்தை அறியக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் மனசை நீங்கள் புதுசாக்குனால, நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், உங்கள் மனசை புதுசாக்குனால உங்களுக்கு தேவ சித்தம் அடையாளம் தெரிஞ்சிடும். ஆனால் பிசாசு உங்கள் மனசை புதிதாக்க விடவே மாட்டான். இந்த சினிமா, இந்த சீரியலு இதெல்லாம் உங்களை கண்களில் பார்க்க வச்சு இதுதான் பெருசு, இது மனித காதல் அல்ல, இது அதையும் தாண்டி இதை சொல்லி 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 மக்களை கெடுப்பான் பிசாஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான்லாம் தேவ சித்தத்தின்படி திருமணம் செய்தேன். 26 வயசு வாலிபன், 25-26 வயசு வாலிபன். எனக்கு நிறைய பெண் கொடுக்க என்னுடைய உறவினர்கள் விரும்பினார்கள். நான் அதெல்லாம் திருமணம் செய்து கொள்ளலை.
என்னுடைய மனதிலையுமே இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிலாம் வந்தது. அதை நான் முழுமையாக செயல்படுத்தலை. ஆண்டவருக்கு அதெல்லாம் சித்தமாக இருக்காது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால் என்னுடைய மனைவியை நான் பார்க்க போயிருந்தேன், பொண்ணு பார்க்க போயிருந்தேன். ஒரு போதகர் என்னை அழைத்து கொண்டு போனார். என் மனைவியை அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். இந்த மூக்கு மட்டும் முன்னாடி நீட்டி கொண்டு இருந்தது. முக்காடு போட்டிருந்தாங்களா, ஸ்தோத்திரம். முகம் மட்டும் தெரிந்தது. நான் முகத்தை பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட யாரோ சொல்கிற மாதிரி தெரிந்தது, இது உனக்கு போதும் அப்படிங்கிற வார்த்தை. அதனால் பாஸ்டர்கிட்ட அந்நேரமாக சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு பாஸ்டர் அப்படின்ட்டு. கர்த்தருடைய கிருபையினால் கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம். என் மனைவி என்னை நல்லா பாதுகாக்கிற, பராமரிக்கிற, என்னை எல்லா விதத்திலையும் எனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், தேவ சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும், திருமணம் செய்யணும். அதாவது தேவ சித்தத்தின்படி செய்யப்படாத திருமணத்தில் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிட்டீங்கன்னா போட்டுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த தேவ சித்தத்தை அறிவதற்கு நம்முடைய மனதை நம்ம என்ன செய்யணும், புதிதாக்கணும். எத்தனை பேர் உங்கள் மனசை புதிதாக்குவீங்க? கை உயர்த்தி காமிங்களேன். உங்கள் மனசை எத்தனை பேர் புதிதாக்கி கொள்ள விரும்புகிறீங்க? புதுசாக விரும்பலையா? 2 கைகளை. இதுக்கு ஒரு கேள்வி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிங்களா? இதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நல்லா 2 கைகளை உயர்த்தி காமிங்க. புதிதாக்க போகிறீங்களா? நல்லா கை உயர்த்தி காமிங்க. ஜான் பிரதர் தான் உண்மையாக கை வைத்துக்கிறார். எங்கள் டீ கடையை புதிதாக்கும் ஆண்டவரே அப்படி சொல்லி கண்டிப்பாக புதிதாக்குவார். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நம்ம மனசை எப்படி புதுசாக்கலாம், நம்முடைய மனசை நம்ம எப்படி புதுசாக்கலாம், ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். நான் கழுகுமலையில் ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், உன்னுடைய சட்டையை எப்படிப்பா புதுசாக்குவேன்னு கேட்டேன். துவைச்சு புதுசாக்குவேன்ட்டான். உன் செருப்பை எப்படிப்பா புதுசாக்குவேன் அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், தண்ணியில் கழுவி புதுசாக்கிடுவான்னா. சரி, உன் மனசை எப்படி புதுசாக்குவேன்னு கேட்டேன். தெரியல அவனுக்கு. இன்னொரு தம்பிகிட்ட கேட்டேன், வேதவசனத்தை படித்து அப்படின்னு சொன்னான். நம்முடைய மனசை எப்படி புதுசாக்குவது? உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி புதுசாக்குவீங்க? ஒன்றை புதுசாக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள். தூக்கம் வருதா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எப்படி புதுசாக்குவீங்க? பழைய குழம்பை புதுசாக்கிடுவீங்க, தண்ணியை கிண்ணி ஊற்றி சூடாக்கி. மனசை எப்படி புதுசாக்குவீங்கன்னா 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே தெரிவித்துக் கொள்ளுகிறது என்னவென்றால், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய, உங்க மனசுல இருக்கக்கூடிய பழசெல்லாம் எடுத்து போடுங்க, வெளியே குப்பையில போடுங்க. அப்பொழுது உங்க வீடு புதுசாகும், உங்க மனசு புதுசாகும், உங்க வாழ்க்கை புதுசாகும். பழசை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா அது உங்களை புதுசா இருக்க விடாது, அது பழசாவே தான் இருக்கும். நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உங்க மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய பழசெல்லாம் தூக்கி போடுங்க. கடந்த காலத்தில் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. இன்னும் எகிப்தில் சாப்பிட்ட கொம்மட்டி காய்களையும், எகிப்தில் சாப்பிட்ட வெங்காயங்களையும், எகிப்தில் சாப்பிட்ட மச்சங்களையும் மனசுகளை வச்சுட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற புதுச நீங்க வெறுப்பா எண்ணுகிறது என்ன நியாயம்? ஹல்லேலூயா. பழசை நம்ம என்னைக்கு வெளியே தூக்கி போடுறோமோ அன்னைக்கு நம்ம மனசு புதுசாகும். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். பிறந்ததுலேருந்து ஆண்டவர் அறியாத நாட்களில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், உலகத்தோடு வாழ்ந்தோம். ஆனால்
அது மனசுக்குள்ளே தான் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க, இப்போ உங்கள் மனசு புதுசாகணும். அப்படின்னா தான் நீங்கள் மறுரூபமாக இருப்பீங்க, ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வீங்க. அப்படி வாழணும் அப்படின்னா அந்த பழசை நீங்கள் தூக்கி போட்டுறணும். இன்னும் அந்த பழசை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதுதான் உங்களை வேறுபட்ட வாழ்க்கை வாழ விடாமல் உலகத்து மக்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்னாகமம் 11:5 வாசிச்சு பாருங்களேன். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், நாங்கள் எகிப்தில் பாருங்களேன், இலவசம்னா என்னத்தனாலும் சாப்பிட்றது. நம்ம ஆளுங்க இங்கே இலவசமாக தான் எகிப்தில் சாப்பிட்ருக்காங்க. என்னத்தை சாப்பிட்ருக்காங்க? மச்சங்களை. காக்கா, குருவி, இவங்கெல்லாம் குருவிக்காரர்களாக இருப்பார்கள் போல. அல்லேலூயா. கொக்கு இதில் அடித்து சாப்பிட்ருக்காங்க. காடை, வெள்ளரிக்காய்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டிக்காய்களையும். கொம்மட்டிக்காய், நீங்களாம் கொம்மட்டிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா? கொம்மட்டிக்காய், கொம்மட்டிக்காய் அதை கூட நம்ம ஆளுங்க சாப்பிட்ருக்காங்க, இஸ்ரவேலர்கள். ஆனால் அதை மனசில் வச்சுருக்காங்க பாருங்க. கீரைகளையும். ஆண்டவர் டெய்லி மண்ணா கொடுக்குறாருங்க. நம்ம ஆண்டவர் எப்பயுமே நமக்கு புதுசு தாங்க தருவார். இந்த மாதம் கூட நமக்கு புதுசு தந்திருக்காரா? இந்த நாள் கூட நமக்கு புதுசு தந்திருக்கிறாரா? நமக்கு எத்தனை புதிய பேரன் பேத்திகளை தந்திருக்கிறார். இன்னும் நிறைய தரப்போகிறார் ஆண்டவர். அவருக்கு புதுசு கொடுத்து தாங்க அவருக்கு பழக்கம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் டெய்லி மன்னா புதுசு. ஓய்வு நாள் அன்னைக்கு மட்டும்தான், அன்னைக்கு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு முந்தின நாள் 2 மடங்கு எடுத்துக்கிற சொல்லுவார். ஆனால் மற்ற நாள்லாம் புதுசு, புதிய மண்ணா. தண்ணீர் பார்த்தீங்கன்னா பாறைக்குள்ளே இருந்து வருகிற தண்ணீர். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொன்றுமே புதுசு தான் தந்தார். கசந்த தண்ணீரை மதுரமாக மாற்றி தந்தார். ஆனால் அதெல்லாம் மனசுக்குள்ளே அவங்க வைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, பழசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது புதுசு உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு நல்லது வைக்கப்பட்டாலும் அதனுடைய மகத்துவம் தெரியாது. அது உங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். சில சகோதரிகள் அப்படித்தானே, அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறதே இங்கே பேசி கொண்டிருப்பார்கள். கணவர் வீட்டில் பேசி கொண்டிருப்பாங்க, மாமியார் வீட்டில் பேசி கொண்டிருப்பாங்க. நாங்கள் அப்படி இருந்தோம், நாங்கள் இப்படி இருந்தோம். இங்கே பார்த்தா இது சரியில்லை, அது சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, கதவு சரியில்லை. அங்கே பார்த்தா பாத்ரூம்பே இருக்காது, பாத்ரூம்பே இருந்திருக்காது. ஊரே எங்களுக்கு பாத்ரூம்பு, எங்களுக்கு எதுக்கு பாத்ரூம்பு அப்படின்னு சொல்லி பாத்ரூம்பே இருக்காது. ஆனால் இங்கே வந்தோடனே கதவு சரியில்லை, அது சரியில்லை. அதாவது பழசு மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா புதுசு அவங்களுக்கு பெருசாக என்ன செய்யாது, தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன பழசு இருந்துச்சோ எல்லாத்தையும் குப்பையில் தூக்கி போடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார், அவாந்தர வழியை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் தண்ணீரை தடாகத்தை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பழச விடு சகோதரா. 1948 நீயும் அவனும் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது இருந்த நட்பை இப்பயும் புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? முன்னொரு காலத்தில் லாங் ஏஹோ அவனு நானும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருந்தோம். எத்தனாவது வகுப்பு? 1. அதெல்லாம் புதுப்பிக்காதப்பா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவை ஒளிந்து போயின. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற என்பதனுடைய அடையாளம் நீயோ புதுசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க என்பதன் அடையாளம் நியூ லைஃப், புதிய சிந்தனை, புதிய நட்பு, புதிய ஆசீர்வாதங்கள், புதியவைகள் எல்லாமே புதுசாக இருக்கும். ஆமாம், பழசு வேண்டாம், பழசு தூக்கி போடுங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டு, அவங்க சொல்கிறது என்ன, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு போல்ட் ஆகிடுறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயசான பாட்டியையும் தாத்தா மட்டும் ஏன் வெறுக்கிறீங்க, தூக்கி குப்பையில் ஓட்டுறீங்க? அவங்க இப்படி பார்க்குறீங்க, இந்த பெருசு சீக்கிரம் போக மாட்டேங்குது. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க? கை வச்சு காமிங்க.
2 கை மட்டும் உயர்கிறது. மற்றவங்கெல்லாம் பெருசே சீக்கிரம் போ அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அந்த பெருசுக நம்மளை எப்படியெல்லாம் பாசமாக வளர்த்துச்சுக்க, அந்த பெருசுக நமக்கு எவ்வளவு உதவியாக தேவன் பயன்படுத்தினார், அதெல்லாம் மறக்கக்கூடாது. அந்த பெருசுகளை சிறுசுகள் மாதிரியே கவனித்து பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கணும். பெற்றோர்களை வெறுக்கக்கூடாது, மாமா மாமியாரை வெறுக்கக்கூடாது, அவங்களால பிரயோஜனம் இல்லைன்னு புறக்கணிக்கக்கூடாது. நான் சொல்லுகிற காரியம் என்னென்னா, நம்ம பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அந்த காரியங்கள், அதெல்லாம் மனசில் வச்சு இன்றைக்கும் புதுசுலையும் அப்படி நடக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய பயணம் தடைபடும். நீங்கள் புதிய ஆசீர்வாதத்தை நோக்கி தேவன் உங்களை நடத்துகிற காரியத்தில் நீங்கள் வெற்றியாக நடக்க முடியாது. நீங்கள் அந்த புதிய கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிடும். ஆண்டவர் இஸ்ரவேலரை புதிய கானான் தேசத்தை நோக்கி தான் நடத்தினாரு. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நோக்கி தான் நடத்தினாரு. ஆனால் நிறைய பேர் எகிப்திலிருந்து புறப்பட்ட மக்களில் 2 பேர் தவிர எல்லாரும் வனாந்தரத்தில் பிரேதங்களாகி போனாங்க. அதுக்கு காரணம் அவங்க புதியவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம், புதியவைகளுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போனதுக்கு காரணம், அவங்களுடைய மனசில் பழச வச்சு பழைய மனதையே அவங்க வச்சு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த பழைய மனசு வேண்டாம், பரலோகத்துக்கு நீ போக முடியாம போயிடும், புதிய நன்மைகளுக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாம போயிடும். இன்றைக்கு அந்த பழையதை புறம்பே கழித்து போடு, உன்னுடைய மனசை புதுசாக்குன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஓ, உங்களுடைய மனதை புதுசாக்குங்க, மறுரூபமான வாழ்க்கைக்கு நீங்க அர்ப்பணம் செய்யுங்க. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. அதில் பழைய வாழ்க்கை எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் கொண்டு வரக்கூடாது, அதை புதுப்பிக்கக்கூடாது, அது 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 பக்கத்தில் பேசக்கூடாது, அதை நீங்கள் தொடரக்கூடாது. அது உங்களை பழசாக தான் பார்க்கும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் மனம் திரும்பி இருப்பீங்க, ஆனால் அது உங்களை பழசாக தான் பார்க்கும், உங்களை அப்படித்தான் நினைக்கும், தவறாக தான் நினைக்கும். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் உங்களை புதுசாகவே நினைப்பார். ஆமென். கைகள் ஒருத்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை மட்டும் வாசிங்க, 1 பேதுரு 1:13. 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். அறை என்பது பெல்ட். நான் சொல்றதை கவனிங்க. இராணுவ வீரர்கள், காவல்துறையினர் இடுப்பில் கட்டியிருப்பாங்க, போர் வீரர்கள் கட்டியிருப்பாங்க பெல்ட். அதுக்கு பேர் அறக்கச்சை. அதுக்கு பேர் என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்களேன், அறக்கச்சை. அதை எதுக்கு கட்டியிருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய வஸ்திரம் அப்படியே இருப்பதற்காக கட்டியிருக்கிறாங்க. வஸ்திரம் அங்கிட்டு இங்கிட்டு போயிடக்கூடாது, வஸ்திரம் ஒழுங்கற்று இருக்கக்கூடாது. அது வஸ்திரத்தை அப்படி இருக்க பிடிச்சிருக்கும், உடலோடு அது இருக்க பிடிச்சிருக்கும். அது ஒரு கட்டுப்பாடு. அது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களுடைய மனதில் அறையை கட்டிக்கொண்டு. அதாவது நம்முடைய மனசுக்கு ஒரு கட்டுப்பாடை நம்ம வச்சிருக்கணும். நம்ம மனசுக்கு ஒரு கட்டுப்பாடை நம்ம வச்சிருக்கணும். நம்ம மனசுக்கு ஒரு கட்டுப்பாடை எப்படி வச்சிருக்கணும்னா, நம்முடைய கண்ணு, நம்முடைய காது, இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கணும். ஏன்னா நம்முடைய மனதின் வாசல், நம்முடைய ஆத்மாவின் வாசல் கண்ணு, காது. இந்த கண்ணில் எதை பார்க்குறீங்களோ அது மனசுக்குள்ளே போகும். இந்த காதில் எதை கேட்குறீங்களோ அது உங்கள் மனசுக்குள்ளே போகும். அதனால தான் பிசாசு பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்டு வீடியோ அவனுடைய தந்திரம். என்ன ஆடியோ என்ன வீடியோ? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆடியோ அண்டு வீடியோ. பார்க்கவும் வைப்பான், காதுலையும், காதுக்குள்ளே ரேடியோவை கட்டி கொள்ளுவான். பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டை அர்த்தமுள்ளதாக இருக்கும், ஆபாசம் நிறைந்ததாக இருக்கும், அருவருப்பானதாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம மனசை தாக்குகிறதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதங்கள். சரி, நம்ம என்ன செய்ய? காதில் பஞ்சம் வச்சுக்கிற மாதிரி நம்ம காதுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறணும், நம்ம கண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறணும். இதைத்தான் பார்க்கணும், இதை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இதைத்தான் கேட்கணும், இதை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாதுன்ட்டு நீங்கள் கட்டுப்பாடு வச்சிங்கன்னா உங்கள் மனசை குப்பை தொட்டியாகாமல் இருக்க
அது புதுசாகவே இருக்க நீங்கள் காத்துக்கொள்வீங்க. இல்லைன்னா உங்கள் மனசு என்ன ஆயிரும்? குப்பைத்தொட்டி ஆயிரும், டஸ்ட்பின் ஆயிரும். கண்டது கழிதெல்லாம் காதில் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், வாக்குமேன் வச்சு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், கண்ணில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் மனசுக்குள்ளே போய் உங்கள் மனசு புதுசாக இருக்காது. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் இல்லை. இன்னைக்கு உலகத்து மனிதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவதற்கும் அலட்சியம் பண்ணுவதற்கும் இதுதான் காரணம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை போல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பிசாசினுடைய தந்திரம் தான். மனதின் அறையை கட்டிக்கொள்ளாம சன்னல்களெல்லாம் திறந்து விடுகிறது போல, வாசல்களெல்லாம் திறந்து விடுகிறது போல இன்னைக்கு கண்ணையும் காதையும் தங்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். செல்போன் வச்சிருந்தாலும் அதுலையும் கண்ணுலையும் காதலையும் என்ன இருக்கணும்? கட்டுப்பாடு இருக்கணும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கண்ணுலையும் காதலையும் கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா, நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், கண்ணுலையும் காதலையும் கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உங்கள் மைண்டை காத்துக்கொள்வீங்க, உங்கள் சிந்தனையை காத்துக்கொள்வீங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசிரியர்களே மாணவிகளை பலாத்காரம் பண்ணுற காரியங்களை 1-2 இல்லை பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி செல்ஃபோன் வந்துருச்சு. அவங்களுக்கு கண்ணுலையும் கண்ட்ரோல் இல்லை, காதுலையும் கண்ட்ரோல் இல்லை. அதனால் சிந்தையில் அவங்க வேறு மாதிரி ஆயிட்டாங்க. தெய்வமாக இருக்க வேண்டியவங்கெல்லாம் வேறு மாதிரி ஆயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் கண்ணை காத்துக்கோ, உன் கண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோ. யோபு மாதிரி கண்களோடு உடன்படிக்கை பண்ணு. இதைத்தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அதைத்தான் பாரு, இதை பார்க்கக்கூடாது அதை பார்க்காம இரு. பக்கத்துக்குள்ளே பார்த்து சொல்லுங்களேன், பார்க்கக்கூடியதை பாரு, கேட்கக்கூடியதை கேளு, பார்க்கக்கூடாததையும் கேட்கக்கூடாததையும் கேட்காத, வீட்டில் போடாத. யாராவது பாட்டு போட்டாங்கன்னா ஸ்டாப், நிறுத்து அப்படி சொல்லு, போராடு. அதுக்காக நீ உட்காந்து குடும்பத்தோடு பார்க்காத. மன்மதராஜான்னு பாட்டு ஓடிச்சுன்னா அப்படின்னு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்காதீங்க. ஸ்டாப், இது இயேசுவின் வீடு. டிவியை தூக்கிட்டு நீ ஓடு. அப்படியெல்லாம் நீங்கள் பேசி பாருங்களேன், கர்த்தருடைய நாம மகிமைப்படும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் யார் இருக்கா? அப்படிப்பட்ட சகோதரர்கள் யார் இருக்கா? கர்த்தருக்காக அந்த வைராக்கியம் பாராட்டுகிற, பரிசுத்தத்தில் நிற்கக்கூடிய அந்த வைராக்கியம் பாராட்டுகிற மக்கள் யார் இருக்கா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும்னு சொல்லி இந்த காதை நல்லா திறந்து கொடுத்துட்றாங்க, இந்த கண்ணை நல்லா திறந்து கொடுத்துட்றாங்க. இந்த கண்ணும் காதும் அதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல, ஆண்டவருடைய மகிமைக்காக கொடுக்கப்பட்டது. வேதவசனத்தை படிப்பதற்கு உங்களுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டது. அது மாதிரி இந்த காது உங்களுடைய பிரயோஜனத்துக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு, ஆண்டவருடைய பாடல்களை கேட்டு பாடுறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் பிசாசு இதை குண்டக்க மண்டக்கா மாற்றி இன்னைக்கு இதை அவனுடைய காரியத்துக்கு பயன்படுத்துகிறான், மக்களுடைய அழிவுக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் மனசை புதுசாக்கி கொள்ளுங்க. புதுசாக்கிக்கிறவீங்களா? எத்தனை பேர் புதுசாக்கிக்கிறவீங்க? நல்ல 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். ஒரு கட்டுப்பாடு வைங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடு வைங்க, காதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைங்க. யாராவது பேசக்கூடாத காரியங்களை பேசுனாங்கன்னா அப்படியே நகண்டு போயிருங்க, கேட்காதுங்க. எங்கேயாவது பார்க்கக்கூடாத காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய இருந்துச்சுன்னா பார்க்காதுங்க, அப்படியே போயிருங்க. பார்க்க வேண்டியதை மட்டும் பாருங்க, கேட்க வேண்டியதை மட்டும் கேளுங்க. கடவுள் உங்களை நிலைநிறுத்துவா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனசை புதுசாக்குனீங்கன்னா மனசு புதுசாயிரும், வாழ்க்கை மறுரூபமாயிரும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தல்ல, இயேசுவை போல தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் உங்கள் மனசை புதுசாக்கிக்கிற போகிறீங்க? கண்களுக்கு எத்தனை பேர் கட்டுப்பாடு வைத்துக் கொள்ள போகிறீங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு அருவருப்பானதெல்லாம் நான் பார்க்கிறேன் ஏசப்பா.
ஆண்டவர் விரும்பாததெல்லாம் நான் காதுல கேட்டிய மனசை கெடுத்துக் கொள்றேன் ஏசப்பா. தான் பேசியிருக்கிறாரு மகளே. கண்களை தூய்மைப்படுத்திக் கொள்வையா, செவிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவியா, நீ தூக்கி எறிவியா, உன்கிட்ட இருக்கிற அந்த பழைய கொஞ்சம் உன்னை முழுதா பழசாக்கி விடுகிறத கர்த்தர் உன்கிட்ட பேசி இருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வியா? அப்படி முழங்கால் படிட்டு ரெண்டு கைகளை உயர்த்தி. எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய ரத்தத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. புதியவருடைய பரிசுத்தருடைய அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க புதுசானீங்கன்னா எவ்வளவு தேவனுக்கு மகிமையாக இருக்கும். சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த பழைய பாவங்கள், அந்த எகிப்து வெளியேறட்டும். உன் மேல பரிசுத்த ரத்தம் சிந்தப்படுகிறத நான் பார்க்கிறேன். சகோதரியே, உன்னுடைய பழைய அனுபவங்களை நீ இன்னைக்கு மறக்கிற. ஏசப்பா அவருடைய ரத்தத்தினால உன் மனசுல இருக்கிற அந்த பழைய அனுபவங்களை கர்த்தர் அழிச்சு போடுறாரு. இன்னைக்கு உன் மனச புதுசாக்குறாரு. உன் மனசு புதுசாகிறது. உன் மனசு வெண்மையாகிறது. நிறைய பேருடைய மனசை ஏசப்பா புதுசாக்குகிறாரு. அந்த பழைய அனுபவங்கள் அழிகிறது. அந்த பழைய அனுபவங்கள் மறைகிறது. அந்த பழைய அனுபவங்கள் மறக்கிறது. உன் மேல அபிஷேகத்தை ஊத்துறாரு. வாலிப மகளே, உன் மேல நான் பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்குகிறத நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள். ஒரு கட்டுப்பாடு வைத்துக்கொள். உன் கண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடு, உன் காதுக்கு ஒரு கட்டுப்பாடு. சாத்தான் உன்னை சீரழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் உன்னை சீர் மிகுந்தவளாய் மாற்றணும்னு நினைச்சு இன்னைக்கு பேசி இருக்கிறாரு. உன் செவிய பிசாசு கடன் கொடுக்காத. உன் செவிய பிசாசு கடன் கொடுக்காத. உன் கண்கள்ல பிசாசு கடன் கொடுக்காத.